பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் யுத்தம் இப்பொழுதே கட்டப்பட்டவனாய் இருக்கிறபடியால் நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடி கிருபனே அறிகிறார்களே வளர எங்களுக்கு அதை செய்யும். ஒரு 100 காரியம் அன்றைக்கு பேசி எழுதியிருக்கிறோம். இதில் எந்தெந்த வசனத்தில் நீர் உண்மை வெளிப்படுத்தி என்பதை தேடி கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பல வார்த்தைகளுக்கு என்னை தகுதியுடன் மாற்றும். வார்த்தையை கொண்டு உங்களுடைய ஜனத்தை ஆற்று சிலுவையின் அறிவுக்குள் இறக்கத்துக்குள் வைத்து காத்துக்கொள். அந்த குற்றம் இல்லாதபடி செய்ய உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதா. இளையமானுடைய நிருபம் ஒரு ஒப்புரவாக்குதலின் நிருபம். ஒரு பெரிய அப்போஸ்தலன் தனக்கு கீழே இருக்கிற ஒரு உதவி ஊழியக்காரத்தில் மன்றாடுகிறேன் சொல்றேன். அந்த குறிப்பிட்ட மன்றாடுகிறேன். ஏன் மன்றாடணும்? இதை செய் அப்படின்னு சொன்னா அவர் செய்தான் தீரணும். ஏனென்றால் அவர் பவுலுக்கு உடன் வேலையாள். ஒன்னாவது என்ன சொல்லுகிறது? பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பவுலுடைய சுவாபங்களில் ஒன்று மனத்தாழ்மை. எனது மனத்தாழ்மை. மனத்தாழ்மை உள்ளவர் தான் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியுமே தவிர நாம் பெரிய அப்போஸ்தலன், நாம் 3ஆம் மானம் வரைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவன், நான் பரதீசுக்குள் போய் அங்கே மனுஷர் பேசாத பாஷைகளை கேட்டவன், என்னுடைய உருமாலை எடுத்துக்கொண்டு போய் போட்டாலே வியாதி குணமாகும், என் கையில பாம்பு தொங்கினாலும் வேஷம் என்ன ஒண்ணும் செய்யாது, ஒன்னும் அவர் மேன்மை பாராட்டல. நம்ம ஆட்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வரம் வந்துட்டாலே ஆட்களை கையில பிடிக்க முடியல. ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் எதிலிருந்து நாம் அந்த தரத்தை நிர்ணயிக்க முடியும் என்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சுவாபங்கள் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவின் சுவாபத்தோடு ஒத்து போகிறது என்பதில் இருந்துதான் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்க முடியும். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் எங்க சொன்னார்? மத்தேயு 11 அதிகாரம் எடுத்துருப்போமா? 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன்,
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது அவர் எவ்விதம் அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? யாருக்கு அறிமுகப்படுத்துகிறார்? அதுக்கு முந்தின வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் தன்னிடத்தில் வருகிற ஜனங்களுக்கு நமக்கு அவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார், தான் யார் என்று சொல்லுகிறார். நான் மனத்தாழ்மை உடையவர் என்று சொல்ல. தாழ்வு மனப்பான்மை இல்லை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையாது. அது தவறானது, அது நமக்குள் இருக்கக்கூடாது. மனத்தாழ்மை, மீக்னஸ். மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? மீக்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ். மனத்தாழ்மை என்பது ஒரு பலவீனம் அல்ல. ஆண்டவர் நீ எங்களிடத்தில் வார், என்னிடத்தில் கற்றுக்கொள். எதை கற்றுக்கொள்? மனத்தாழ்மையை கற்றுக்கொள். ஒரு மனிதன் உயர்த்தப்பட அவனுக்குள் உருவாக வேண்டிய ஒரு திவ்ய சுவாபங்களில் ஒன்று மனத்தாழ்மை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோராஜ்யம் அப்படிப்பட்ட. ஆண்டவர் யாரிடத்துல வாசம் பண்ணுவேன் என்று சொல்றாரா தெரியுமா? பணிந்த ஆவி உள்ளிடத்தில் வாசம் பண்ணுகிறவர். ஏசாயா 57 பின்பாகம் அதை பார்க்கும்போது, பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்த 57:15 பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கொணி இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கொண்டு பணிந்த ஆவி உள்ளவளத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஏதாவது வாசம் பண்றேன்னு சொல்றாரு. பரிசுத்த தலத்திலும் வாசம் பண்ணுகிறேன் நான். யார்கிட்ட நான் வாசம் பண்ணுவேன் தெரியுமா? பணிந்த ஆவி. பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து வருவார். தேவம் அது கொண்ட தெரிஞ்சுக்கணும். பெருமை வந்துட்டாலே விழுக வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய விழுக வெளியே பார்க்க நல்லாதான் இருக்கும். கோட் ஷூட் டை, கையில பை, வாயில ஏதோ ஒண்ணு பிரசாத் சொல்றாரு, நான் சொல்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கை விழுகை என்பது எதில் ஆரம்பிக்கின்றார்? பெருமையில் ஆரம்பி. பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். ஆனா பவுல் மேன்மை பாராட்ட வேண்டும், ஆனால் எவ்வளவோ பாராட்ட. அவருக்கு ஈக்குவல் நம்ம கிடையாது. இந்த பிறமணம் முடித்த பிறகு ஆண்டவரே நான் எதை எடுத்து பயிற்சி எடுக்க பவுலை பத்தி பேசுவோமா அப்படின்னா, அவரை பத்தி பேசணும்னு நினைக்கும் ஒரு பயம் வரும். அவர் கால் தூசிக்கு நான் கிடையாது, லாய்க்கு கிடையாது. அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து பிலமோன் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தா பவுலுடைய சரித்திரத்தின் ஆழம் போயிட்டே இருக்கும்.
அதுக்கு எந்த விதத்துல நான் பார்த்துடலான்னு கிடையாது. இன்னும் அப்படிதான் சொல்லி ஜோம் ஏன் தெரியுமா, அவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவான் அவர் சொல்றார் மன்றாடுகிறேங்கிறார். அவர் இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லும் போது அவர் நான் கண்ணீரோடும் வெகு மனத்தாழ்மையோடும் உங்களுக்கு நான் சொல்லி வந்த என்று சொல்லி அவர் அப்போஸ்தலர் 20:19 எது வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சரி. அவர் தொடங்கும் போது அப்படி தொடங்குறார் பாருங்க. வெகு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். எங்க இருக்க ஞாபகம் இருக்கா? யாக்கோபுல வருதா? கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள். யாக்கோபு 4:10 பக்கம் 315 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்த படிக்கணும். ஆகாக குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, அவன் எனக்கு முன்பாக தாழ்த்தினதை நீ கண்டாயா? எதுல வருது? எலியாவின் காலத்துல தானே அது. எலியாவின் காலத்துல வரும். அவன் நாத்தான் அந்த ராஜ்யத்தோட்டத்தை எடுத்துவாங்களா ஐயா? ஆபத்தா சரி. 1 ராஜாக்கள் 21 21 அதிகாரம் 29 பக்கம் 464. எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்திறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்கள் அவன் வீட்டின் மேல். அவர் எப்படி தாழ்த்தினார்? 27ஆம் வசனம். ஆகா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தரத்தினை ரெட்டை போர்த்து கொண்டு வாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். எந்த வார்த்தை வந்தது? நல்ல வார்த்தையா வந்தது? நியாய தீர்ப்பின் வார்த்தை வந்தது. சமாதான காலத்து இரத்த பழியை நீ சிந்துவாயானால் அந்த இரத்த பழிக்கு தேவன் நியாயம் தீர்ப்பார். இது நியாய பிரமாணத்தில் உண்டு. அப்படி இரத்த பழியை சிந்தினவன் அவன் பலிபீட கொம்பை வந்து பிடித்து கொண்டாலும் அவனை இழுத்து சென்று அவனை என்ன செய்யணுமா? கொலை செய்ய வேண்டும் என்றும் என்ன இருக்கிறது. என்ன செய்யணுமா? எவ்வளவு பயங்கரம் பார்த்தீங்களா? எவ்வளவு தூரம் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கார். இது எங்க இருக்குன்னு சொன்னா நியாய பிரமாணத்தில் இருக்கு. உபாகமம் 17 கொஞ்சம் பார்ப்போம். நான் குறிச்சிருப்பது
அது சரியாக இருக்குமானால் அதுவாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம். சமாதான காலத்தில் ஒருவன் அது யோவாவை பிடிச்சிட்டு போய் அவனை என்ன செய்வாங்க? பொண்ணு போடுவாங்க, பொண்ணே போடுவாங்க. அவ்வளவு பயங்கரம். அது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் அது இருக்கிறது. ஆனால் அது யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அது இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்யாது. எவ்வளவு பயங்கர பிரமாணம் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் யார் செய்தார்? ஆகார். அவனுக்கு விரோதமாக என்ன வந்தது? நியாய தீர்ப்பு வந்தது. உடனே அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்திட்டான். உபவாசம் பண்ணும்போது எஸ்ரா ஏன் உபவாசம் பண்றேன்னு சொல்ற? எஸ்ரா 8ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், அடுத்தது எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் என்ன சபையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அகாபா நதி அண்டையில உபவாசம் இருப்பது போது முதலாவது ஆண்டவரத்துல நம்மை தாழ்த்துகிறதற்கு ஒரு பக்தன் உபவாசம் பண்ணி இருக்கிறார் என்றால் வேத பண்டிதர், வேதத்தை கற்ற ஒரு பண்டிதர் தன்னை தாழ்த்துகிறார் என்று சொன்னார். நாமும் உபவாசம் பண்ணி ஆண்டவரை இந்திய அப்போஸ்தலன் அழைக்கப்படுகிற சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு அப்போஸ்தலர் தான். அவர் தன்னுடைய கடைசி நாட்களில் என் ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்தது போல நானே இருக்க வேண்டும் என்று நினைத்து எதற்காக இருந்தார் என்றார், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்பாத குணங்கள், பெருமை, மனமேட்டுமை, அகந்தை, இந்த பாவத்துக்கு அடுத்த காரியங்கள் எது இருந்தாலும் அதிலிருந்து நான் விடுதலையாகி மன்னிப்பு கேட்டு செய்யப்படணுங்கிறதுக்காகவே அவர் உபவாசித்தார். நாம எதுக்கு உபவாசிக்கிறோம்? ஒரு தேவைக்கு உபவாசிக்கிறோம், உண்மைதான், அது தப்பல்ல. ஆனால் உபவாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, என்னை அறியாமல் ஏதாவது மேட்டிமையான சிந்தை, அகந்தையான சிந்தை, அவரை விட நாம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற நினைப்பு, அல்லது மற்றவளை அற்பமாய் எண்ணுதல், எப்படிப்பட்ட காரியங்கள் கூட கலதமியும் தேவ நம்மிடத்தில் இடைப்படுவதற்கு தடையாக சின்ன காரியம்.
அது நமக்கு தடையாது. ஆகவே தேவ சமூகத்தில் நம்மை வெகு மனத்தாழ்மையோடு ஊழியத்தில் உயர ஜீவியத்தில் உயர பொருளாதார ரீதியில நம்ம உயர எவ்வளவு தூரம் நம்மளை நாம் தாழ்த்தி கொண்டே போகிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? எங்க இருக்கு? சங்கீதத்துல இருக்கு, நீதிமொழிகள்ல இருக்கு. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு. எது? 1 பேதுரு 5:5 பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நன்றி. அப்படி சொல்லிட்டு அந்த வசந்துடைய முந்தின பகுதி பார்த்தீங்களேன். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். ரொம்ப கஷ்டம் சார். அவருக்கு எனக்கும் ஜெனரேஷன் கேப். மூப்பர் பலத்தையே பேசுவார். நாங்க இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் இருக்கிறோம், இன்டர்நெட் உலகத்தில். மூப்பர்கள் பக்தியாகணும் சொல்றாங்க. இப்போ பக்திங்கிறதெல்லாம் அது வேற மாதிரி. உங்களுக்கு அது தெரியாது சார். என்ன வாலிபர்கள் அப்படித்தானே சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இன்டர்நெட் போல உங்களுக்கு ஒரு SMS கூட அனுப்ப தெரியாது, வாட்ஸ்அப்ல என்ன இருக்குன்னு கூட தெரியாது. நீங்க எனக்கு சொன்னா எப்படி? முதியோரிடத்தில் என்ன தங்கும்? ஞானம். முதியோரிடத்துல இன்னொன்னு என்ன இருக்கும் தெரியுமா? அனுபவம் இருக்கு. கடந்து வந்த பாதை, அது ஏற்பட்ட கஷ்டங்கள், இது எல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும். சிலர் கேட்க மாட்டாங்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு எல்லாம் தெரியும். சாக்ரட்டிஸ் சொல்லும் போது சொல்றார், பெரிய தத்துவங்க என்ன சொன்னார் தெரியுமா? கடைசியில் ஒன்றை நான் அறிந்து கொண்டேன், எனக்கு எதுவும் தெரியாது என்பதை நான் அறிந்து கொண்டேன். பெரிய தத்துவங்க. தத்துவங்கள்லாம் நீங்க யூடியூப்ல எடுத்து பாருங்க, சரி. வாழ்க்கை முறை அவர்கிட்ட இருந்தது அரிஸ்டாட்டில், அவர் பெரிய தத்துவங்க. அவங்க கிட்டதான் படித்தவங்க அலெக்சாண்டர் கிரேட்லாம். பவுலும் சொல்கிறார், தனக்கு ஏதாவது ஒன்று ஒருவன் தெரியும் என்று சொன்னால் அவன் ஒன்று அறியாதிருக்க கடவன். புரியுதா? ஏதாவது எனக்கு வேதத்தை கரைச்சு குடிச்சிட்டேன் சார், 500 தடவை நான் என்னது இருக்கேன், பைபிள் வார்த்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்ல, லேசா வர கொஞ்சம் காண மாட்டேன். வண்டி ஓட்டும்போது தார் குச்சி வச்சு குத்துற மாதிரி அவர் சுவாபத்தை கலர்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதா போதும், அவ்வளவுதான். சுயம் உடஞ்சி என்ன பத்தியா சொல்ல, நான் யார் தெரியுமானும் சுயரூபம் வெளியே வந்துடும். என்ன பத்தியா சொன்ன ஊழியர்னு சொல்லினா உன்னை சபிச்சிருவேன். சபி கணக்கன்னா இந்த வித்யா எனக்கன்னு நான் ஒரு கேடலமோ பெரிய ஆபிரகாமின். எத்தனை முறை வேதம் வாசித்தோம் என்பது அல்ல முக்கியம்,
எவ்வளவு வேதத்திற்குள் நாம் இருக்கிறோம் என்பதுதான். ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர் ட்ரெயினில் பயணம் பண்ணும்போது கையில் புதிய ஏற்பாடு தான் வச்சிருப்பார். நம்மள மாதிரி ஃபுல் பைபிள் கிடையாது. அப்போ அவர்கிட்ட எதிராக இருந்தார், கேட்டிருக்காரு, சாது இத்தனோண்டு புத்தகத்தை வைத்திருக்கிறது, முழுமையான வேதாகம் இல்லையே உங்களது போது, இதற்குள் முழு வேதாகமும் இருக்கிறது, ஒருவேளை இந்த இந்த பகுதி கூட என்னை விட்டு எடுக்கப்படுமானால் முழு வேதாகமின் இருதயத்தில் இருக்கிறது. புரியுதா? எங்க இருக்குன்னு சொன்னாரு? இருதயத்தில். ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, என் பிரமாணத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து, எபிரேயர் 8:10, என்னுடைய பிரமாணங்களை மனதில் வைத்து உடைய இருதயங்களில் அவர்களை எழுதுவே, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் காலையில செய்தி என்ன கேட்டான்? கோபாத் பத்தி கேட்டான் இல்லையா? ஞாபகம் இருக்கா? போவாத்தினுடைய ஒழுக்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணம். அப்படி நியாயப்பிரமாணம் அவை இருதயத்தில் இருந்தது. அக்கால வழக்கப்படி என்ன அந்த சம்பவத்தை ஒரு ஊழியக்காரர் என்ற கொஞ்சம் கொச்சப்படுத்தி பேசினார். நான் சொன்ன தவறான கருத்துக்களை எடுத்திருங்க. அந்த காலத்தில் இருந்த சமுதாய நிலைமையின்படி, சமுதாய சட்ட திட்டத்தின்படி, ஒரு பெண் ஒரு ஆணுக்கு அவள் விருப்பத்தோடு அவளுக்கு திருமணம் முடிய போகிறது என்றால் தன் விருப்பத்தை தெரிவிப்பதற்கு அந்த ஆணுடைய பாதத்தில் போய் அவள் படுக்க வேண்டும். இது அந்த காலத்தில் இருந்த சமுதாயம். அது படிக்கணும்னா நீங்க அவுட்டர் செக்குலர் படிச்சாதான் தெரியும். அப்பொழுது அந்த ஆண் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளேன் என்று சொன்னால் அங்கே திருமணத்திற்கு உரிய காரியங்கள் நடைபெறும். அவருக்கு எடுத்து சொன்னார், கொச்சப்படுத்தாதீங்க. வேதம் எதையும் நேர்மையாக நியாயமாக அக்கால சமுதாயத்துக்கு உட்பட்டு காரியங்கள் அதை எழுதி வச்சது. இது தெரியாம பேசப்படாதீங்க. அப்போ போவாத் அந்த ராத்திரில அவன் அரண்டு அவன் படுக்கும்போது அங்கே ஒரு பெண் இருக்கிறாள் என்று தெரிந்த போது அவனுக்குள் அந்த ராத்திரியும் நியாய பிரமாணம் உள்ளத்தில் ராஜாமங்களில் நான் உண்மை நினைக்கிறேன். ராக்காலங்களில் உம்முடைய நாமம் என் இருதயத்துக்குள் இருக்கிறது. யார் சொல்றா? சொல்றாரா? எந்த இடம்? சங்கீதம் 119 119 55 வாக்கியங்களும் மன்னிக்கணும். திரும்ப அந்த வசனம் எங்க இருக்குன்னு சொன்னீங்க? 55 110 வாசனம். கர்த்தாவே, காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். எப்போ கை கொள்றாரா? சொல்லுங்க.
பைபிள் ஸ்டடி தானே. அந்த வசனத்துல இருக்குல்ல, எப்ப கை கொள்ற? ராக்காலத்திலையும் கை கொள்கிறேன். ராக்காலத்துல பைபிள் எடுத்து வந்து இருந்தாரு. அவர் இருதயத்துக்குள் தேவனுடைய வார்த்தை இருந்தது. இதே போல போவாசுடைய இருதயத்தில் அவனுக்குள் நியாய பிரமாணம் இருந்துகிட்டே இருந்தது. அதனால்தான் உடனே சொல்றாரு, இந்த ரூத்துடைய பகுதியில அவர் சொல்றது ரொம்ப அருமையாயிருக்கும். நான் உனக்கு சுதந்திரவாளிதான் உண்மை, ஆனால் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி இருக்கிறான். என்ன? என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி. இது நியாயப்பிரமாணம் எங்க இருக்கு? எண்ணாகமம் 27:11. எண்ணாகமம் 27:11 எடுத்தா அதுல என்ன சொல்லியிருக்கு? அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது என்று சொல் என்றார். இதான் இது அந்த நியாய பிரமாணம் இருதயத்துக்குள்ள இருந்தது. ராக்காலத்தில் இது நாமத்தை நிறுத்து வார்த்தை கைவன் சங்கீதகாரத்தை. இந்த நியாய பிரமாணம் இதுல எழுதியிருக்கிற இருதயத்துக்குள்ள இருந்தது. உடனே சொல்றான், உனக்கு உறவின் முறை, ஆனால் என்னிலும் கிட்டின உறவின் முறை. அங்க என்ன சொல்லுது? கிட்டின உறவின், ரொம்ப நெருக்கமான. அவன் மாட்டேன்னா தான் நான் செய்வேன். எப்படி பிரமாணத்தை கை கொள்கிறார் பார், எப்படி வசனத்தை தன்னில் காத்து கொள்ளுகிறார். இந்த நியாய பிரமாணம் அவனை ஒழுக்கத்துக்கு நேராக நடத்திக்கிட்டு போகும். வசனம் நம்மை எதற்கு நேராக வழி நடத்தும் என்றால், தேவனை அறிகிற அறிவில் ஒரு புறம் இருந்தாலும் சத்தியம் நம்மை எதுக்கு நேராக நடத்துமா? யோவான் 15:1 ஆண்டவர் அதில் சொல்வார். 15:3 வாசியம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய உபதேசம், அதுதான் நம்ம சத்தியத்தை சொல்றோம், உபதேசம் சொல்றோம். ஆண்டவரை நம்ம ஆடி பாடி ஆராதிக்க தெரியாதா? இல்ல, வசனம் எபிரேயர் 12:28 என்ன சொல்லுது? பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக ஆராதனை செய்யும்படி பற்றி வசனத்தை அத்திபாரமாக கொண்டுதான் நாம என்ன செய்யறோம்? கட்டமைக்கிறோம். ஒன்று ஆராதனையை கட்டமைக்கிறோம், ஜீவியத்தையும் கட்டமைக்கிறோம். ஏன் விளக்கணும்? நடந்த ஒரு திருமணம் நடக்க போதுங்க, நான் ஒரு சின்ன ஜோமன், ஏன்னா கல்யாணத்துக்கு அவங்க கூப்பிடக்கூடாது. அப்படியே மீறி கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். கூப்பிடவே இல்லை. ஏன்னா வேதத்துக்கு புறம்பாக அமைந்த ஒரு திருமணம்.
நமக்கு ஓரளவுக்கு சத்தியம், ஓரளவுக்கு ரட்சகர் யாருங்க, ஓரளவு முற்றிலும் சொல்ல ஓரளவுக்கு தெரிந்ததுல கரெக்டா இருக்கும். எது வரைக்கும் தேறி இருக்கிறோமோ அது வரைக்கும் சீராக நடத்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒழுங்கும் கர்மத்தையும் வேதத்தில் வைத்திருக்கும் போது வேதத்துக்கு புறம்பான இதர காரியங்கள் இதர சொல்லும் போது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு டிவியில திருப்பூர் சாலமும் சர்வீஸ் போய் போட்டு முதல் பாட்டு அருமையான, ரெண்டாவது பிரசாதிங்க மாசில்லா ரத்தம், அந்த பாட்டு ஒரு பயங்கர பக்தியான, அத மாதிரி ஒரு பாமால பாட்டு சொன்ன நமக்கு அந்த ராகம் தான் தெரியாது. நான் திடீர்னு எங்க வீட்டோம் வீர் கொண்டு அது என்ன ராகத்துல பாடுத்த பாட்டா பாடு கொலை பண்ணுதாரு. உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு என்னதுக்கு வம்பு, ஜரி போய் படுப்போம். எதுக்கு சொல்றேன், அந்த ராகம் தவறு என்பது அவங்களுக்கு தெரிந்ததுனால் தவறானதை பாடும் பொழுது என்ன வந்துடும், வேகம். இதே போலதான் சத்தியம் உபதேசம் என்பது ஒருவன் தவறாக போதிக்கும் போது சத்தியம் தெரிஞ்ச நமக்கு என்ன தப்பா பேசுறாரு அந்த ஒரு வேகம் வர்றதுக்கு வாய்ப்பு. சத்தியத்துக்கு புறம்பாக பேசுற, வசனத்துக்கு புறம்பாக, உபதேசத்துக்கு புறம்பாக. ஏன் அது சொல்றோம், தெரிந்ததுனால தானே சொல்றோம். தெரியாதுன்னா நம்மளும் தலையாட்டிட்டு அவர் பாட்டம் பாடு நல்லா இருக்கு, நானும் தலையாட்டிட்டு மியூசிக்கை கட்டுட்டு போய் அதை அறிந்தவர்களுக்கு தான் தெரியும், உணர்ந்தவர்களுக்கு தான். பவுலுடைய வாழ்க்கை அவர் மனத்தாழ்மையை அவர் அணிந்து வெகும் மனத்தாழ்மையோடு இருக்கிறார். சத்தியத்திற்கு காரியத்தில் அவர் நிமிர்ந்துதான் நின்றார். மனத்தாழ்மையாக நடக்கணுங்கிறதுக்காக பொய்யா கள்ள உபதேசம் சொல்லுவோம், அதற்கும் தோத்துறோம் நல்ல போடணுங்கிறது இல்லை. அதுல நிமிர்ந்து நின்று நீ சொல்றது தவறு. அதுக்கு உதாரணம் சொந்தமா கலாத்தியர்ல பேதுரு அவர் என்ன செய்தாரு, மாய்மாலம் பண்ணினார். 2 அதிகாரம் 13ஆம் வசனம். மற்ற யூதனும் அவனுடைய கூட மாயம் பண்ணினார்கள், அவருடைய மாயத்தினாலே பர்னபாவை எழுப்புண்டான். 11 மேலும் அந்தியோகியாவுக்கு வந்த போது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனை எதிர்த்தேன். வெகும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் என்பதனாலே தவறு நடக்கும் போது அதற்கும் நான் மனத்தாழ்மையான போக வேண்டிய அவசியம். தவறு நடக்கும் போது அது தவறு என்று சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்கணும். நிறைய பேர் சுட்டி காமிக்க மாட்டாங்க, ஏன்னா இவர் தப்பா அவன் சுட்டி காமிச்சிருவான். நீங்க என்ன பெரிய யோக்கியமா. நான் பவுல் வந்து சுட்டி காமிச்ச, ஏன் தெரியுமா, பவுல் மாய்மாலம் பண்ணாதவர். மாய்மாலம் பிரசாத கண்டவன், வெல்ஃபேரை கண்டவன், விஜய கண்டவன், ஜார்ஜ கண்டவன், அவனுக்கு ஏத்தாப்புல அப்படி நான் நடக்கிறேன்னு சொன்னா மாய்மாலம். இதை பேதுரு செய்தார். யூதர்களுக்கு முன்பாக ஒன்று,
புறஜாதியாருக்கு முன்பாக வந்து இதை எதிர்த்தவர் பவுல். அந்த தைரியம் என் நிமிர்ந்து நிற்க காணும், தாழ்மையாவும் நடக்க தெரியும். தவறு வரும்போது எதிர்த்து நின்று நீயே அந்த மனுஷன் நான் தான் சொன்னேன், நான் தான் தீர்க்க சொல்லவும் கிருபை பிதாவே